ஹாய், இன்றைக்கி ஒரு கிலோவுக்கு கட்லா மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கட்லா மீனை வாங்கி கழுவி உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை கழுவணும். அடுத்ததாக கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கலாம். புளி இந்தளவு எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு உரிச்சிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளி நான் எப்பவுமே முழுசாக போட்டு தான் வதக்குவேன். அடுத்து புளியை ஊற வச்சு அது ஆட்டுக்கு ஊறிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய் நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஆற வச்சு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்தளவு அரைச்சா போதும். நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதை அப்படியே இருக்கட்டும். அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 2-3 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை இல்லை, நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் உள்ளே ஊற்றியாச்சு. புளியை கரைச்சி புளியுமே உள்ளே ஊற்றியாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் செஞ்ச புளிக்குழம்பு மசாலா பொடியும் போட்டுக்கலாம். நான் மீன் குழம்புக்கு மட்டும் மாமிஸ் குழம்பு பொடி தான் போடுவேன். ஸோ 2 பாக்கெட் போட்டுக்கிறேன். 3 ரூபா மாமிஸ் பொடி 2 பாக்கெட் போட்டுக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அந்த ஊற வச்சுருந்த மீனெல்லாம் கழுவி குழம்புக்குள்ளே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வாடை போயிடனேவும் குழம்புக்குள்ளே மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மீனெல்லாம் நல்லா குழம்புக்குள்ளே முங்குற மாதிரி உள்ளே அமுக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். வடச்சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். வெந்தயம், சோம்பு, சீரகம், கடுகுளுந்து இதெல்லாம் எடுத்து நல்லெண்ணெய் காஞ்சோடனே அதில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடியும் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு வெந்தோடனேவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்ததை இது மேலே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.